கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு நல்ல மங்களகரமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சி நிச்சயமா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. மத்தேயு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவை அவர் சொன்ன வார்த்தை, இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? உங்களை துன்பப்படுத்தி பொய் சொல்லி நிந்தித்து காயப்படுத்தி விட்டாங்களா, உங்களுக்கான பலன் அது உங்களுடைய கிரெடிட்டாக உங்க பணத்துல உங்க கையில கொடுக்கப்படுகிறது, உங்க அக்கௌண்ட்ல ஏற்கப்படுகிறது. அதுதான் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு எழுதின புஸ்தகத்துல எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். எடுத்தோன்னு சொல்றார், கலிகூறுங்கள், பரலோகத்துல உனக்கான பலன் மிகுதியா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு முன்னால இந்த தீர்க்க அப்படியே துன்பப்படுத்தினார்கள், உங்களை துன்பப்படுத்திட்டாங்க. முந்தின வசனத்துல 11ல ஆண்டவருக்காக நிந்தித்து துன்பப்படுத்தி பொய் சொல்லி தீமையான மொழிகள் எல்லாம் சொல்லி கெட்ட வார்த்தை பேசி உங்களை துன்புறுத்தி பொய் சொல்லி இப்படி கஷ்டப்படுத்தினா நீங்க பாக்கியவான் என்கிறார். கஷ்டத்தை சகிச்சுக்கோ. அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க அப்படி பேசிட்டாங்க, பாரப்படாதுங்க. என்னை இப்படி நிந்தித்தாங்க, பாரப்படாதுங்க. என்னை தூஷித்துட்டாங்களே, பாரப்படாதுங்க. நான் செய்யாததெல்லாம் சொல்லி என்ன அவமானப்படுத்திட்டாங்களே, பாரப்படாதுங்க. இவங்க எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை கொடுத்துட்டாங்களே, என்ன 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 தனிமைப்படுத்தி விட்டாங்களே அப்படின்னு நினைக்காதுங்க. தனிமைப்படுத்தி விட்டு தான் சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவங்க கூட இயேசு இருக்கிறார். எப்போ எல்லாரும் உங்களை துன்பப்படுத்தி பொய் சொல்லி உங்களை தனிமைப்படுத்திட்டா சந்தோஷப்படுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஏன்னா அவர் உங்க கூட இருந்துட்டா, இங்க சொன்னது போல பரலோகத்துல அவருக்கு உனக்கான பலன் அங்க சேர்க்கப்படுகிறது. அது அந்த அக்கௌண்ட்ல ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கர்த்தர் ஒன்றை கொண்டு அவங்க எல்லாரும் முன்னால தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார். யாரை போல? யோசேப்பை போல. யாரை போல? தானியேலை போல. யாரை போல? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. இவங்களை எல்லாம் பார்த்து பொறாமப்பட்டவங்க, துன்பப்படுத்தப்பட்டான். யோசேப்பு துன்பப்படுத்தப்பட்டான், சகோதரர்களால் தூக்கி நிமிர்த்தினார். பொறாமையினால் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு அக்கினி சூழலை போட்டாங்க. பொறாமையினால தான் தானியேல் சிங்க கம்பியில போட்டாங்க. எப்படி? அவங்க ஸ்தானங்கள் உயர்த்தப்பட்டது. அதே போல இந்த உங்களுக்கான பலன் உங்கள் ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்துவார். எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவர் இந்த திருவார்த்தையின்படி பாதிக்கப்பட்டிருக்கிறோம், துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நிந்திக்கப்பட்டிருக்கிறோம், வையப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை சொல்லி இருக்கிறீங்க, அதெல்லாம் கவலைப்படாத, உனக்கான பலன் உன் கையை தேடி வரும், நீ பெரியவனாய் இருப்பாய். ஆண்டவர் அப்படி ஆசீர்வாதத்தை நன்மை சொன்னாலும் பிதாவே. ஆமென்.